அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 16/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டோட ஹாலிடே. அதனால் இந்த 3 இண்டெக்ஸுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டேன், உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் விழுந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக கீழே விழுந்துட்டு இருக்கிறான். S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அதிகமாக விழுந்திருக்கான். ஏன்னா டவ் வந்து பயங்கரமாக கீழே விழும்போது இவன் கொஞ்சம் ரெசிலியன்ஸாக இருந்தான், பெருசாக விழுகலை. ஆனால் இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால தான் உங்களுக்கு டவ்வை கம்பேர் பண்ணும்போது S&P அதிகமாக விழுந்திருக்கு, நாஸ்டாக்கும் அதிகமாக விழுந்திருக்கு. இவன் தான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் மோட்லேயே இருந்தான். ஐ மீன் S&P டவ் ஜோன்ஸும் கீழே விழும்போது கூட விழுகாமல் இருந்தான். ஆனால் இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டான். ஸோ இப்போ கிளியராக அமெரிக்காவில் இருக்க எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. அதற்கு மேலே இந்த செரி அந்த டாப்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யூஎஸோட விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 19க்கு போயிடுச்சு. எப்பவுமே விக்ஸ் 20க்கு மேலே இருந்துச்சுன்னா வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவன் 19க்கு போயிட்டான். ஆனால் நம்ம மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, உலகமே அழிஞ்சாலும் சரி நான் வந்து பயப்பட மாட்டேன், நான் 15க்கு பக்கம்லாம் போகவே மாட்டேங்கிற மாதிரி நேற்றுமே வெறும் 8% தான் ஏறி இருக்கிறான். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிலைங்க. எலெக்ஷன் வருது, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அதை பற்றிலாம் எதை பற்றியுமே கவலைப்படலாம். இவன் வந்து கீழேயே தான் இருக்கிறான். ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர் ஆகியனால ரொம்ப பாதிக்கப்படுறேன். பெருசாக ப்ராஃபிட்டே பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்து வந்து யூஎஸ் விக்ஸுக்கு வந்துட்டோமா. ஓகே, விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து யூஎஸோட 10 இயர் பாண்டில் இவன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எகிரிட்டான், 4.6க்கு போயிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி அவன் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 23 அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. அவன் வந்து 4.9 வரைக்கும் போனான். எனக்கு தெரிஞ்சு 5K போனான்னு நினைக்கிறேன். 5.5 டச் பண்ணிட்டு கீழே வந்தான். இப்போ வந்து 4.6க்கு வந்துட்டான். இது வந்து ரொம்ப டேஞ்சரான சைனு. ஏன்னா இப்போ யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணல அப்படிங்கும்போது முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. இதுக்கு நடுவில் வேறு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. நல்ல வேலையே இதில் யூஎஸ் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆல்ரெடி அவனுக்கு டெப்ட் சீலிங், அரசாங்கத்தை நடக்கிறதுக்கு அவன்கிட்ட காசு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுலேயும் போய் சண்டையில் உள்ள நுழைஞ்சான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நவம்பரில் வேறு அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது. பைடன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபாயகரம், ஐ மீன் அடுத்த தேர்தலுக்கு நான் நிற்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. என்ன ஆள விடுங்கடாங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு கெட்ட பேர் ஆக்கிய வேணாமேங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதாவது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடாதது மட்டும்தான். பட் ஸ்டில் அவங்க வந்து எகிரின்னு எகிறாங்க இஸ்ரேல்காரங்க. நான் சும்மா விட மாட்டேன், வாட் எவர் இட் இஸ் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லிவிட்டாங்க. அக்ரெசிவாக அதை பேசிட்டாங்க போல் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிருச்சு. அண்ட் அதே மாதிரி யூஎஸ் ஆயில் இங்கே பாருங்கள், நான் நேற்று காலையில் கூட இவன் டுமில் விடுறான் போல் இருக்கு, இவன் கீழே வந்துட்டு இருக்கிறான். ஒரு வேளை பிரச்சனைலாம் எதுவும் இல்லையோ அப்படின்னு நான் போகும்போது, நான் அப்படி கிடையாது, நான் வந்து அம்பி கிடையாதுடா அன்னியன் அப்படின்ட்டு க்ரூட் ஆயில் வந்து எகிரிட்டான். ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 86 87 தாண்டும் போது மிக பெரும் பிரச்சனையாக இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்தியாவுக்கு எப்போவுமே இவன் 90க்கு மேலே போயிட்டானா அவ்வளோதான், அதுவும் நான் ஒரு நெகட்டிவிட்டி தான். அதனால் இப்போ என் கண்ணுக்கு ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாகவே தெரியல. ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கே, என்னது, யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த இஸ்ரேலுக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ளே போகாதது மட்டும்தான் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகேங்களா, இப்போ நம்ம க்ரூட் ஆயிலையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஏடிஆர் நேற்று வந்து அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏடிஆர் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே பாருங்கள், விப்ரோ ஒரு 2.5%, ஐசிஐசி 2%, இன்ஃபோசிஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் தலா வந்து இவன் ஹெச்டிஎஃப்சி 1.5, இன்ஃபோசிஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 1% மட்டும் விழுந்துருக்கிறான். அப்படியே இங்கே ஏடிஆர் பாருங்கள், இன்ஃபோசிஸ் 1% விழுந்தானா இங்கே 2, விப்ரோ 2, ஐசிஐசி 2, ஹெச்டிஎஃப்சி மட்டும்தான் பரவாயில்லாமல் ஒரு 1% விழுந்துருக்கிறான். இங்கே அவன் எவ்வளோ விழுந்தான், இவனும் இங்கே வந்து 1.6. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். 1% விழுந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி அவன் கம்மியாக தான் விழுந்திருக்கிறான். பட் ஸ்டில் இதுவுமே ஒரு நெகட்டிவ் சைன் தான். சோழியை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவன் வந்து பயங்கர நெகட்டிவாக தான் இருக்கிறான். இந்தியன் மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக இருக்கான். அடுத்து வந்து எஃப்ஐஐடி டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து ஒரு 3200 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொரிஷியஸில் இருக்க எஃப்ஐஐக்கு வந்து டேக்ஸ் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியமான காரணம். நேற்று நம்ம மார்க்கெட் சரிவுக்கு முக்கியமான காரணம் இந்த நியூஸ் தான். இந்த நியூஸோட நேற்று மத்தியானம் வந்து அந்த ஈரான் நியூஸுமே சேர்ந்து பிடிச்சி இறக்கிட்டாங்க. அண்டு இந்த பிரச்சனை தீராத வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வாட் எவர் இட் இஸ், எவ்வளோ செல் பண்ணாலும் சரி எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்ட்டு டிஏஏ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி 4700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இவங்களோட அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் மார்க்கெட் விழுந்திருக்கு. என்ன காரணம், ரீட்டைலர்ஸ் தான் காரணம். ரீட்டைலர்ஸ் பயப்படுறாங்க இந்த வாரை பார்த்து, அதனால் அவங்க பணத்தை வெளியெடுக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து வந்து இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன நிலமை அப்படின்னா, S&P நெகட்டிவில் இருக்கான்,
நாஸ்டாக் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் காமிப்பான், ஆனால் அவன் நெகட்டிவில் தான் இருக்கா. ரெஃப்ரெஷ் ஆனால் நெகட்டிவ்க்கு போயிடுவான். இங்கே பாருங்க இவன் நெகட்டிவாக இருக்கான். அடுத்து டவ் ஜோன்ஸ் நெகட்டிவாக இருக்கான். டாக்ஸு 0.2, ஃப்ரான்ஸு 0.26, ஃபிட்ஸே 0.26, அப்படியே இங்கே பாருங்கள் நிக்கி 0.36, தைவான் 0.24. உலகத்தில் இருக்க எவனுமே உருப்படியாக இல்லை, எல்லாம் பச்சை பெயிண்ட்டு கிடையாது, சிவப்பு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அப்படியே இந்த கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோன்னு வைங்களேன், அவன் கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில் இருந்தான். 194 அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. 194 நேற்று முடிச்சது 350, இப்போ இருக்கிறது 194 அப்படின்னா 200னே வைங்களேன். 194 வேணாம், 200ன்னு வச்சாலே 150 பாயிண்ட்டுங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில. காலையில் கூட அவன் வந்து இந்த 250ங்கிற ரேஞ்சில் இருந்தான். இந்த ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு 15 நிமிஷம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் விழுந்துட்டான். ஸோ 150 பாயிண்ட் கேப் ஒன்று காட்டுறான். ஆல்ரெடி நிஃப்டி வந்து ரொம்ப மோசமான நிலமையில் 22,272ங்கிற நிலமையில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படின்னா 272 தான் க்ளோசிங்கு. கிட்டத்தட்ட அதுதான் 150 பாயிண்ட்னா 22,123. என்ன பண்ணுறது, பரவாயில்ல விடுங்க, நான் பொசிஷன் எதுவும் எடுக்கல. பட் ஸ்டில் மார்க்கெட் இப்படி கீழே விடுறத பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இவனுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு இதுதான். ஓகேங்களா, அப்போது இந்த தலைவன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிறான். இங்கே பாருங்க, இந்த 123ங்கிறது எந்த இடத்துல இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் அக்ரெசிவாக இவ்வளோ பெருசாக கீழே விழுந்தான்னா மேபி இங்கே பாருங்க ஆல்ரெடி ஒரு நாள் விழுந்துட்டான், நேற்று விழுந்திருக்கிறான், இன்றைக்கியும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ கேப் டவுன் வந்தாலுமே இந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. மேபி வந்து இஸ்ரேல்காரன் ஏதாவது குண்டை போட்டானா முடிஞ்சு போச்சு. பட் டெக்னிக்கலாக சொல்லும்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, ஐ மீன் பட் எப்படி சொல்கிறது, பயங்கரமான கேப் டவுனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நான் ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்குறேன். அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த நியூஸை மட்டும் எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், அதாவது இந்த வார் நியூஸை மட்டும் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக இன்றைக்கி நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்தராக வந்து ஒரு எஸ்கலேஷன் வரலனாலுமே நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெக்கவர் ஆக வேணாங்க, இந்த கேப் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இது சஸ்டெயின் ஆகி ஃபர்தராக கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அப்படி சொல்கிறேன். மார்க்கெட் பெருசாக மேலே வரும்னா நான் எனக்கு தெரியல. டெக்னிக்கலாக சொல்லும்போது ஓவர் சோல்ட் இருக்குது. கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னு வைக்கலாம், எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு பயங்கரமான பாசிட்டிவிட்டியால் மூவ் ஆச்சு. இந்த இதில் ஏகப்பட்ட பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கன்சாலிடேஷன் வருது. அப்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து எல்லாருமே மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்களே. மார்க்கெட்டோட அந்த ஃபார்முலா என்னது, இப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் ப்ராஃபிட் பண்ணணும், அதுதான் மார்க்கெட்டோட ஃபார்முலா. என்றைக்குமே நிறையா பேர்த்தால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஏமாத்துறதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு அப்சைடு மூவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரிவர்சல் ஆகிறது ரெண்டாவது கதை, விட்டுருங்க. பட் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ரிவர்சல் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிபிஆர் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இது வந்து வீக்லி சிபிஆர், இதை விட்டுருங்க. நம்ம வந்து டெய்லி சிபிஆர் போட்டுப்போம். நேற்று என்னாச்சு உங்களுக்கு பாருங்கள், ஆல்ரெடி ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து அந்த அசெண்டிங் சிபிஆரோட S4 கிட்ட க்ளோஸ் வைக்கும்போது ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அடுத்த நாளும் பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு புல் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா இந்த அடுத்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் ரிவர்சலான அடுத்த நாள் மோஸ்ட்லி ஒரு ட்ரெண்டிங் டே வந்து மேலே சிபிஆருக்கு மேலேயோ R1க்கு மேலேயோ க்ளோஸ் வச்சுட்டா அதை நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகாதுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நேற்று அதுவும் நடக்கலை. இதுலேயும் பரிதாபமாக அவன் S2 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ கிளியர்லி மார்க்கெட் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதில் நம்ம பார்க்கும்போது. அண்ட் நேற்று பாருங்கள் என்ன வந்திருக்கு, விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு, நிஃப்டிலையும் வந்திருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர் தான் வந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நிஃப்டி அன்னைக்கு வந்து S4க்கு போனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரெசிலியண்ட்டாக இருந்தால், நேற்று அவனுக்கும் சேர்த்து இவன் 1.5% வந்து எழுந்துட்டான். கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாமே, ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணி விட்டாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ட்ரெண்டிங் டே, அடுத்த நாள் கன்சாலிடேஷன். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் டே, அதுக்கப்புறம் பெரிய ட்ரெண்டிங் டே, ரெண்டு பேரும் மாற்றி இப்போ ஆவரேஜ் பண்ணி விட்டாங்க. அண்ட் ரெண்டு பேர்த்துலையுமே விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சைன் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்து ஃபின் நிஃப்டிக்கும் அதே கதையாக தான் இருக்கும். பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியோடவே அவன் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கிறான். அண்ட் இவனுக்கும் விர்ஜின் சிபிஆர் தான். இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்ன சிபிஆர் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதாங்க இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். நிஃப்டியில் வந்து என்ன சிபிஆர் வந்திருக்கு,
ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. நான் இன்றைக்கி வந்து ஒரு வைடு சிபிஆர் வரும், வைடு சிபிஆர் வரும்போது இன்றைக்கி வந்து பெருசாக வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சேன். மீடியம் சிபிஆர்லாம் வந்து அவன் ட்ரெண்ட் ஆயிடுவான். ரெண்டாவது பாருங்கள், இந்த சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதுவே சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ தட் இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து அவன் எங்கே ஓப்பன் ஆக போகிறான்? நம்ம வழக்கமாக R1 தான் சொல்லுவான். இப்போ 150 பாயிண்ட்னா எனக்கு தெரிஞ்ச அவன் R2 கிட்ட இல்லை R2க்கு S2 கிட்ட S2க்கு கீழே ஓப்பன் ஆக போகிறான். ஓகேங்களா? அந்த மாதிரி லெவலில் ஓப்பன் ஆகும்போது S2 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். நேற்றே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன் வந்துச்சு? ஆல்ரெடி எல்லா பொசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை வந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக மேலே வந்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ரிவர்சல் வருமா? யாராவது பொசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்களா? ஒரு பையனும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆல்ரெடி கால் ஆப்ஷன் தான் விற்று வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ரிவர்சல் இன்றைக்கி வருமானு கேட்டிங்கன்னா, அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன், எப்படி சொல்கிறது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் வந்து விற்றுருப்பாங்க, ஆர் புட் ஆப்ஷன் விற்றுருப்பாங்க. அந்த பொசிஷன் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக மேலே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மீடியம் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனை விட்டுலாம் நம்ம. ஓகேங்களா? இவனுக்கு வந்து மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ S2 ட்ரெண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பாசிபிள் தான். இவன் அப்போ வந்து நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சிபிஆர் இன்றைக்கி வைடு சிபிஆர் வந்திருக்குன்னு நினச்சி நான் சொன்னேன். அப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லிஃபை ஆகி போகுது. ஸோ நிஃப்டி ஃபர்தராக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஒரு S3 கிட்ட போய் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையுங்க. ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டிங் டே, அகைன் ஒரு ட்ரெண்டிங் டே, மூணாவது ட்ரெண்டிங் டே வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பேர் குத்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மார்க்கெட் விடாது. அதனாலே கண்டிப்பாக ஒரு ரிவர்சலை கொண்டு வராங்க. மேபி ஒரு S2க்கோ S3க்கோ கீழே கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனி ஹவ் இன்றைக்கி நான் ஒரு ரிவர்சலை கண்டிப்பாக நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று பார்க்கும்போது வைடு சிபிஆர் இருந்துச்சு, இப்போவும் வைடு சிபிஆர் தான் இருக்குது. இவன் என்ன கை விடலை. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஒரு 0.6% பக்கமாக, 0.6% தானே, அதையும் பார்த்துடலாம். ஆமாம், கிட்டத்தட்ட 0.6% தான். அந்த 0.6% கேப் டவுன் அப்படின்னா இவனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து இவன் கேப் டவுன் ஆவான். இவன் எங்கே ஓப்பன் ஆவான்? S1க்கு கீழே ஓப்பன் ஆகிறான், கிட்டத்தட்ட S2க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிறான். அப்போது இங்கே என்ன இருக்குது? வைடு சிபிஆர் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சிபிஆர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விர்ஜின் சிபிஆர் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ப்ரைஸ் இங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், ஒரு 1.5% தள்ளி 800 பாயிண்ட் தள்ளி விர்ஜின் சிபிஆர் இருக்குது. அதை தொடர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த சிபிஆரை விர்ஜின் சிபிஆராக வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அது S2 தொட்டுட்டு வருதா, இல்லை வந்து எடுத்த உடனே வருதா, ஆர் S3க்கு போய் வருதா, ஒரு பிவட் மூவுங்க. அதாவது S2லேருந்து S1க்கோ, S1லேருந்து பிவட்டுக்கோ, ஆர் S3லேருந்து S2க்கோ கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வரும், நேற்று வந்த மாதிரியே. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மேலே வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அந்த அப்சைட் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்சைடு மூவ் இன்றைக்கி ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். S1 கிட்டேயோ சிபிஆர் கிட்டேயோ வந்து ரிவர்சல் ஆகிறதும் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே சிபிஆர் வந்து ப்ரைஸ் டச் பண்ணிடும், மேலே வந்து டச் பண்ணிடும். இன்றைக்கி விர்ஜின் சிபிஆரை விட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஸோ ஃபின் நிஃப்டிக்கும் சேம் அதே கண்டிஷன் தான். இவனுக்கும் வைடு சிபிஆர் தான், இவனுமே கீழே தான் ஓப்பன் ஆக போகிறான். இன்றைக்கி இவனோட எக்ஸ்பைரிங் கொடுத்தான். ஸோ ப்ராபபிளி இவனுமே மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே வரதும் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். மேலே வந்து ப்ராபபிளி இந்த பிவட்டுக்கிட்டையோ ஆர் சிபிஆர்கிட்டையோ ரிவர்சல் ஆகிறதும் ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கு மட்டும்தான். ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ரிவர்சல் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வைடு சிபிஆர் கிடையாது. அதனால் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து மேலே வரும்போது நிஃப்டி மேலே வராமலாம் இருக்க மாட்டான், இவனும் வருவான். ஸோ ரிவர்சல் பேட்டர்னும் சரி, அங்கேருந்து ஒரு கீழேருந்து மேலே வரதும் சரி, மேலேருந்து கீழே போகிறதும் சரி, ரெண்டுமே எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்நேரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. இவன் வந்து மேலே ஏறினான்னா நம்ம மார்க்கெட்டில் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இவனையுமே வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு இவனையும் பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ இவன் ஏற நம்ம மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம ஆல்ரெடி நிஃப்டியை பார்த்துட்டோம், இவன் வந்து சப்போர்ட்டுக்கிட்ட கீழே வரப்போகிறான் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா இவன் எங்கே இருக்கான், சப்போர்ட்டுக்கிட்ட தான் இருக்கிறான். ஸோ இவன் வந்து இவ்வளோ பெரிய கேப் வேறு இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி அவன் கீழே போயிட்டு ஒரு லாங் விற்க போட்டு மேலே வருவான் அப்படின்னு என்னுடைய ஆறாம் அறிவு சொல்லுது. அது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் பார்ப்போம். ஸோ இவனுமே சப்போர்ட் கிட்ட தாங்க இருக்கிறான். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன் சைட் மூவ் இருக்கும். ஆர்எல்ஸ் கன்சல்டேஷன் கூட ஆகலாம். இப்போதைக்கு அவன் பெருசாக மேலே போக மாட்டான் அப்படிங்கிறதான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. அண்ட் இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.